ரோடு துடிக்க துடிக்க சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட போது, பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட போது அந்த சம்பவங்களை கண்டு கொதித்தவர்கள். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை என்கின்ற ஒரு துடிப்பு. 83ஆம் ஆண்டு அந்த இனப்படுகொலை என்பது, ஆனால் உண்மையிலே அது ஒரு கலவரம் அல்ல, அது நன்கு திட்டமிடப்பட்ட, அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி கொலை செய்வதற்கும் அந்த வர்த்தகர்களை கொலை செய்வதற்கும் உயிரோடு எரிப்பதற்குமான அனுமதிகள் கொடுக்கப்பட்டு, அவர்கள் தெரிவு செய்த வழி இந்த தமிழர்களை அழித்து ஒழித்து அவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து சிங்கள அரசு மண்டியிட்டது. அந்த தமிழிளைஞர்களுடைய போராட்டத்திற்கு முன்னால் ஈடு கொடுக்க முடியாமல் ஏஆர் நிராயுதபாணிகளாக நின்ற தமிழர்களுக்கு எதிராக ஒரு மிக பெரிய அளவிலே சிங்கள காடியர்களை திரட்டி நெல்லியடியிலே நடைபெற்ற அந்த ஒற்றை தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடோடி போய் அமெரிக்காவினுடைய காலிலே மண்டியிட்டு வீழ்ந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட டான் தொலைக்காட்சியிலே அதை அம்பலப்படுத்தி இருக்கின்றார். அவர்களுடைய பிரதான இணக்கப்பாடு என்பது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பொது புரிந்துணர்வு என்பது எதில் இருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே 2015க்கும் 19க்கும் இடையில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏக்கிய ராட்சிய வரவை முன்கொண்டு செல்வது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கருத்தில் எடுக்கப்படாது. எங்களுடைய கருத்தும் பொதுமக்களுடைய கருத்தும் ஒன்றுதான். செல்லுமடைக்கல்நாதன் ஆரம்பத்தில் எங்களுடைய கருத்தோடு உடன்படுவதாக சொல்லிக் கொண்டார். ஆனால் அவரும் இப்பொழுது போய் அந்த ஏக்கிய ராட்சியவை தயாரித்த சிறப்புகளோடு கொழும்பிலே கூட்டு சேர்ந்து கொண்டு இலங்கை தீவிலே தமிழர்களுடைய இருப்பை முற்றாக அழித்து அல்லது அவர்களுடைய முதுகெலும்பை உடைத்து சிங்கள பேரினவாதத்துக்கு தமிழர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வந்த இனப்படுகொலைகள் வரிசையிலே 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலை ஒரு மிக கொடூரமான ஒரு வரலாற்று அனுபவமாக இருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே ஸ்ரீகாந்தாசர் போன்றவர்கள் மிகவும் இளமையானவர்களாக இருந்தார்கள். அன்றைய அந்த சம்பவங்களை கண்கூடாக, அந்த கொடூரங்களை கண்கூடாக பார்த்தவர்கள். எங்களுடைய இரத்த உறவுகள் மிக கருண கொடூரமாக கொல்லப்பட்ட போது, உயிரோடு துடிக்க துடிக்க சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட போது, பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட போது அந்த சம்பவங்களை கண்டு கொதித்தவர்கள். அந்த சம்பவத்திற்கு பின்னாலே இந்த இனத்தினுடைய விடுதலையை ஒரு தனியரசு ஒன்றை உருவாக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விடுதலை போராட்டங்களோடு தங்களை இணைத்து கொண்டவர்கள். அவர்களோடு உடனிருந்தவர்கள் இந்த சிங்கள படைகளால் கைது செய்யப்பட்டு சிறைகளில் இருந்த நேரத்திலே அந்த சிறையில் இருந்த தமிழிளைஞர்களையும் கூட மிக கொடூரமான முறையிலே அந்த சிங்கள காடையர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய, ஸ்ரீலங்கா போலீஸாருடைய, சிறை உத்தியோகத்தர்களுடைய ஆதரவோடு மிக கொடூரமான முறையிலே கொன்று குவிக்கப்பட்டார்கள். அதிலே அண்ணன் குட்டிமணி, தங்கத்துரை போன்றவர்கள் உள்ளடங்கலாக 53 பேர் அதிலே மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நினைவுகளை நாங்கள் மீட்டுக்கொள்வது என்பது, எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைவு கூறுவது என்பது எங்களுக்கு ஒரு உளரீதியான ஒரு ஆறுதல் படுத்தலாக இருக்கின்ற அதே நேரத்திலே எங்களுக்கு நடந்த கொடூரங்களை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு பகிர்வதன் மூலமாக நாங்கள் ஏமாற்றப்படாமல் எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வொன்றை அடைந்து கொள்வதற்கு விழிப்போடு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டலை எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்வதாக அது இருக்கும். ஸ்ரீகாந்தாசர் போன்றவர்கள் செய்யக்கூடிய காரியம் இன்று அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், அவர்களிடம் இருக்கக்கூடிய அனுபவங்கள், அவர்களுடைய அந்த அறிவு, ஆற்றல், இந்த விடயங்களை எவ்வாறு நாங்கள் அணுக வேண்டும், எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும், அதை அடைவதற்கு நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆழமான பட்டறிவு அவர்களிடம் இருக்கின்றது. உண்மையிலே இங்கே கலந்து கொண்டிருப்பவர்கள் சொற்பமானவர்களாக இருந்தாலும், நிலைமை இப்படி இருக்கும் என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை பிற்போடாமல் இதை நடத்த வேண்டும் என்று ஸ்ரீகாந்தாசர் விரும்பினார் என்று சொன்னால், அதற்கு காரணம் இந்த இனப்படுகொலை அவருடைய மனதிலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆழமான வடு. அந்த நினைவு கூறலை செய்யாவிட்டால் அவருடைய ஆத்ம சாந்தி அவருடைய மனம் அமைதி அடையாது. அந்தளவுக்கு
அவர் உண்மையிலே அதை உரிய நாளிலே நடத்த வேண்டும் என்று விரும்பியிருந்தார். ஆனால் அவருடைய உடல்நிலை இடம் கொடுக்காத காரணத்தினாலே தவிர்க்க முடியாமல் அதை பிற்போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இதற்கு மேலும் பிற்போட்டால் அந்த நிகழ்வை செய்வதில் அர்த்தமில்லாமலும் போய்விடும். ஆகவே இந்த மாதத்துக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவா அவருடைய மனதிலே இருந்தது. அந்த காலத்திலே தம்மோடு வாழ்ந்தவர்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்டவர்களுக்காக ஒரு நினைவு பகிர்வை கூட நாங்கள் செய்ய முடியாவிட்டால் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் அர்த்தமில்லை என்கின்ற ஒரு துடிப்பு, ஒரு அங்கலாய்ப்பு அவருடைய மனங்களிலே இருந்தது. அந்த வகையிலே உண்மையிலே நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். அந்த உணர்வு தான் இந்த விடுதலை பயணத்தை, இந்த விடுதலை போராட்டத்தை இன்றும் ஏதோ ஒரு வகையிலே இயக்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த இனம் மண்டியிடாமல் போராடுகிறது என்று சொன்னால் அந்த இவர் போன்றவர்களுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. உண்மையிலே 83ஆம் ஆண்டு அந்த இனப்படுகொலை என்பது அது கலவரம் என்று சொல்லி அந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினுடைய ஆளுகைக்குட்பட்ட சூழலிலே அந்த கருத்துக்கள் ஆழமாக பரப்பப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையிலே அது ஒரு கலவரம் அல்ல, அது நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. அந்த சம்பவங்களை நேரில் பார்த்தவர்களுடைய அனுபவங்களின் இருந்து நாங்கள் அதை நன்றாக சந்தேகத்துக்கிடமின்றி உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஜேஆர் ஜெயவர்தன அரசாங்கம் வாக்காளர் பட்டியல்களை வைத்து கொண்டும் அதே நேரத்திலே வியாபார நிலையங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரியை, அதாவது அந்த அவர்களுடைய அந்த மாநகர சபை அல்லது உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையிலே அவர்களுடைய முகவரிகளை தெரிவு செய்து அதை சிங்கள காடியர்களிடம் கொடுத்து அந்த காடியர்கள் அந்த இடங்களை தாக்குகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த இடையூறும் தமிழர் தரப்பிலிருந்து வராமல் இருக்க போலீசாரையும் இராணுவத்தினரையும் ஈடுபடுத்தி இந்த சிங்கள காடியர்களிடமும் கத்திகளையும் புல்லுகளையும் வாள்களையும் கொடுத்து அந்த வர்த்தகர்களை இனங்கண்டு வர்த்தகர்களிடமிருந்த சொத்துக்கள், பணங்கள், நகைகள் அனைத்தையும் சூறையாடிய பின்னர் அங்கே அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி கொலை செய்வதற்கும் அந்த வர்த்தகர்களை கொலை செய்வதற்கும் உயிரோடு எரிப்பதற்குமான அனுமதிகள் கொடுக்கப்பட்டு ஈவிரக்கமின்றி இலங்கை பூராகவும், குறிப்பாக வடகிழக்கு நடைபெற்ற சம்பவங்களுக்கு அப்பாலே வடகிழக்குக்கு வெளியிலே தென்னிலங்கையிலே சிங்கள பெரும்பான்மையினர் வாழ்ந்த பகுதிகளுக்குள்ளே வாழ்ந்த எங்களுடைய வர்த்தகர்கள் குறிவைத்து அழிக்கப்பட்டார்கள். ஒரு காலத்தில் இலங்கை சுதந்திரம் அடைகின்ற பொழுது இலங்கையினுடைய இராணுவ தளபதியாக இருந்தவர் ஒரு தமிழர். அவ்வாறு பல்வேறுபட்ட துறைகளிலே, சிவில் நிர்வாகத் துறைகளிலே கிட்டத்தட்ட 180% பொறுப்புகளில் இருந்தவர்கள் தமிழர்கள். இலங்கையினுடைய வர்த்தக ஆதிக்கம் அன்று தமிழர்களுடைய கைகளிலே தான் இருந்தது. தென்பகுதியிலே இந்த வடகிழக்கைச் சேர்ந்த, குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர்கள் இலங்கையினுடைய கொழும்பிலும் ஏனைய தென்பகுதி மாவட்டங்கள், தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் வர்த்தகத்துறையிலே கொடிகட்டி பறந்தார்கள். ஏற்றுமதி இறக்குமதியிலே தமிழர்கள் தான் முன்னணி வகித்தார்கள். அவர்கள் ஊடாகத்தான் இலங்கைக்கு தேவைப்பட்ட பல்வேறுபட்ட பொருட்களினுடைய மொத்த விநியோகம் தங்கியிருந்தது. அந்த கல்வித்துறையிலே அவர்கள் கொடிகட்டி பறந்தார்கள். சிங்களவர்களால் கிட்ட நெருங்க முடியாத நிலைமை இருந்தது. அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களோடு போட்டி போட்டு வெல்லவே முடியாது என்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் தெரிவு செய்த வழி இந்த தமிழர்களை அழித்து ஒழித்து அவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து அவர்களை அந்த பகுதிகளிலிருந்து விரட்டி அடித்து விட்டால் தாங்கள் அந்த உயர்நிலைகள் அனைத்தையும் கைப்பற்றிவிட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஜேஆர் ஜெயவர்தனா என்கின்ற அந்த இனவரை பிடித்த அரச தலைவருடைய தலைமையிலே அவரோடு இருந்திருக்கக்கூடிய ஏனைய இனவரை பிடித்த அமைச்சர்களும் அவருடைய தொழிற்சங்கத்தினரும் இந்த காடியர்களை பயன்படுத்தி எங்களுடைய தமிழர்களுக்கு எதிராக அந்த கொடூரங்களை அரங்கேற்றினார்கள். அப்போ பட்டியல்படுத்தப்பட்டு இனங்காணப்பட்ட அடிப்படையில் வர்த்தகர்கள் அவர்களிடமிருந்த சொத்துக்கள் முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். வீடுகள் எரிக்கப்பட்டன, வீடுகளில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன. இவ்வாறு திட்டமிட்ட அடிப்படையிலே அந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டு கப்பல்களிலே தமிழர்கள் ஏற்றி வடபகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவங்கள் இலங்கையினுடைய இந்த பகுதியிலும் இளைஞர்கள் யுவதிகள் வாழ முடியாது, அவர்களுடைய கைகளிலே ஒரு 1/4 பவுன் நகை கூட இருக்க முடியாது, 10 ரூபா காசு கூட பொக்கெட்டில் வச்சிருக்க முடியாது, வைத்திருந்தால் அதற்காக கொலை செய்யப்படுகின்ற நிலைமை, பெண்கள்
வல்லுறவுக்குள்ளாக்கப்படுகின்ற நிலைமைகள் என்பது அதிகரித்திருந்த நிலையிலே வேறு வழி இல்லாமல் ஆயுதமேந்தி போராட வேண்டியம் என்ற நிலைமைக்குள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த 83 காலப்பகுதியிலே இந்த விடுதலை இயக்கங்களிலே இணைந்து போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தினுடைய விளைவாக சிங்கள அரசு மண்டியிட்டது அந்த தமிழிளைஞர்களுடைய போராட்டத்திற்கு முன்னால் ஈடு கொடுக்க முடியாமல் ஏஆர் நிராயுதபாணிகளாக நின்ற தமிழர்களுக்கு எதிராக ஒரு மிக பெரிய அளவிலே சிங்கள காடியர்களை திரட்டி படிப்பறிவற்ற முட்டாள்களை திரட்டி அவர்களுடைய கைகளிலே வாள்களை கொடுத்து அந்த தமிழ் பெண்களை வல்லுறவுக்குள்ளாக்குங்கள், அவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிங்கள் என்று அந்த உற்சாகப்படுத்தலை கொடுத்து ஒரு மிக பெரும் அட்டூழியத்தை அரங்கேற்ற முடிந்த ஜேஆர் ஜெயவர்தனா அந்த அவ்வாறு விரட்டியடிக்கப்பட்ட தமிழர்கள் ஆயுதமேந்தி அவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை தொடர்ந்த பொழுது 87ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி நெல்லியடியிலே நடைபெற்ற அந்த ஒற்றை தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடோடி போய் அமெரிக்காவினுடைய காலிலே மண்டியிட்டு வீழ்ந்தார். அன்று அந்த எங்களுடைய கெட்ட காலம் பனிப்போர் முடிவுக்கு வருகின்ற ஒரு சூழலிலே அது எங்களுக்கு எதிராக நிலைமைகளை மாற்றிவிட்டது. அதே அமெரிக்கா இந்தியாவோடு போய் நீங்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு வாருங்கள் என்று சொன்ன இடத்திலே அவர் இந்தியாவுடைய காலிலே வந்து விழுகின்றார். இந்தியா தனக்கு தேவைப்படுகின்ற அந்த பூகோள ரீதியான பிராந்திய பாதுகாப்பு விடயங்களிலே இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஜேஆர் சாஷ்டாங்கமாக இந்தியாவினுடைய காலிலே விழுந்தொரு நிலையிலே அதற்கு பிற்பாடு ஜேஆர் ஜெயவர்தனா ஒற்றையாட்சிக்குள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை கொண்டு வர விளைகின்ற பொழுது அந்த இடத்திலே இந்தியா ஒரு காத்திரமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒற்றையாட்சியை கடந்து சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்ய தவறிய காரணத்தினாலே நாங்கள் மீண்டும் ஒரு பாதாளத்துக்குள் நாங்கள் தள்ளப்பட்டோம். அதன் காரணமாக 87ஆம் ஆண்டிலிருந்து அந்த ஒற்றையாட்சிக்குள் நாங்கள் மீண்டும் சிக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு இன்று வரை நடைபெறுகின்ற இந்த சோக சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்று அந்த 87ஆம் ஆண்டிலே நெல்லியடியிலே மில்லரண்ணன் நடத்திய அந்த தாக்குதல் என்பது இந்த சிங்கள பேரினவாதத்தை மண்டியிடச் செய்தது. இந்த பேரினவாதம் மண்டியிட்டு இந்த சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவோடு தான் தன்னை பாதுகாத்து கொண்டது. அந்தளவு துணிச்சலும் ஆற்றலும் ஆளுமையும் உள்ள ஒரு இனமாக எங்களுடைய இனம் தன்னை தூக்கி நிறுத்தி கொண்டிருந்தது. 2009 வரைக்கும் அந்த பலம் எங்களை பாதுகாத்து வந்திருந்தது. ஆனால் இந்த தீவு அமைந்திருக்கின்ற அமைவிடம் ஒரு பூகோள முக்கியத்துவம் காரணமாக, பிராந்திய ஆதிக்கம் அதனுடைய முக்கியத்துவம் காரணமாக, அந்த போட்டிக்குள்ளே நாங்கள் சிக்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் இந்த சர்வதேச சக்திகளுடைய இந்த போட்டி சூழலுக்குள் நாங்கள் சிக்கப்பட்டு எங்களுக்கான பல்வேறு வளங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் பலவீனமடைந்து இந்த படத்தில் இருந்து இல்லா போகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதனால் நாங்கள் மீண்டும் இந்த அடிமை வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட இங்கே இந்த பூகோள போட்டி சூழல் என்பது இன்றும் எங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்னமும் விடுதலை புலிகள் 2009 அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பூகோள போட்டியால் தான் அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டது. ஆனால் அதே பூகோள போட்டி தமிழர்களுக்கு தொடர்ந்து அந்த வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த தலைமைகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த போட்டியை சரியாக கையாண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகளை உறுதியாக முன்வைத்து இந்த சர்வதேச சமூகத்தோடு உரையாடல்களை செய்தால், பேரம்பேசல்களை செய்தால் நிச்சயமாக எங்களுடைய இனத்தினுடைய இருப்புக்கான ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த பயணத்திலே இப்போ விக்னேஸ்வரன் சார் கடந்த அரசியல் தலைமைகள் விட்ட தவறுகள் தொடர்பாக வெளிப்படையாக பேசப்பட வேண்டும், அது அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார். அது உண்மையிலே மிக முக்கியமான ஒரு விடயம். என்னை பொறுத்தவரையிலே அந்த தலைமைகள் செய்துவிட்டு போன தவறுகள் அம்பலப்படுத்தப்பட்டால்தான் மக்கள் உணர்ந்து திருந்தி ஒரு சரியான ஒரு பாதைக்கு பயணிப்பதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கும். அதே நேரத்திலே இந்த சிவில் அமைப்புகள் இந்த கடமையை முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த அரசியல் கட்சிகளுடைய கைகளுக்குள் சிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய தலைவிதியை கொண்டு செல்லுகின்ற அந்த வேலை திட்டம் என்பது இந்த இந்த சமூகத்தில் அக்கறை உள்ள சிவில் அமைப்புகளால் பொறுப்பேற்கப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன் இந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு அரசியலமைப்பு விரைவை தயாரிப்பதற்கான ஒரு பொறுப்பை கலாநிதி விக்னேஸ்வரன் சார் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவருடைய தலைமையிலே 100 வரையான
சிவில் அமைப்புகள் இணைந்திருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த அமைப்பு இந்த அரசியலமைப்பு வரைவு தயாரிக்கின்ற வேலை திட்டத்தை மிக வேகமாக முன்னெடுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது என்னை பொறுத்தவரையிலே இந்த மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையும் ஐக்கியமும் ஏற்படும். இந்த மக்கள் நலன் சார்ந்து இந்த அமைப்பு முடிவுகளை எடுத்து செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த அமைப்பை நோக்கி மக்கள் வருவார்கள். அதன் மூலமாக நாங்கள் இந்த சர்வதேச சக்திகளை கையாளக்கூடிய ஒரு நிலைமை, மக்களை வைத்துத்தான் இந்த சர்வதேச சக்திகள் அனைத்தையும் செய்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக 2009 இன்று வரைக்கும் வடகிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைமைகளில் பெரும்பாலானவர்கள் இந்த சர்வதேச சக்திகளுடைய பொம்மைகளாக செயல்படுகின்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது. அப்போ அந்த நிலைமை மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இன்று அரசியல் கட்சிகள் தான் மக்களுக்கு கதை சொல்லி மக்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை இந்த சிவில் அமைப்புகள் ஈடு செய்கின்ற ஒரு நிலைமை ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அந்த சிவில் அமைப்புகளால், இந்த கொள்கையிலே நேர்மையும் உறுதியும் இருக்கக்கூடிய இந்த சிவில் அமைப்புகளால் அந்த மக்கள் சரியாக வழி நடத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அனைத்திலுமே ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். விக்னேஸ்வரன் சார் அவர்களுடைய தலைமையிலே அந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான அந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலே இன்று தென்பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த மலையக கட்சிகள், முஸ்லீம் கட்சிகளோடு சேர்ந்து இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைமை அந்த கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியாமல் ஒரு கூட்டொன்றை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய நோக்கம் மிக தெளிவாக, அண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட டான் தொலைக்காட்சியிலே அதை அம்பலப்படுத்தி இருக்கின்றார். அவர்களுடைய பிரதான இணக்கப்பாடு என்பது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பொது புரிந்துணர்வு என்பது எதில் இருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே 2015க்கும் 19க்கும் இடையில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏக்கிய ராட்சிய வரைவை முன்கொண்டு செல்வதிலே தான் அவர்களுக்குள் ஒரு இணக்கப்பாடு இருக்கிறது. மக்கள் அந்த ஒட்டியாட்சியை நிராகரிக்கிறார்கள். சமஷ்டி வேண்டும் என்பதற்காக போருக்கு பின்னரான 17 ஆண்டுகளிலும் தொடர்ச்சியாக அவர்கள் ஆணை வழங்கி வருகின்றார்கள். தமிழரசு கட்சிக்கும் அதற்குத்தான் ஆணை, டிடிஎன்ஏக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சமஷ்டிக்குத்தான் ஆணை, எங்களுடைய கட்சிக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய பேரவைக்கும் சமஷ்டிக்குரிய ஆணை தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையிலே இந்த ஆணைக்கு மாறாக அவர்கள் இந்த தரப்புகளோடு சேர்ந்து ஏக்கிய ராட்சியவை முன்கொண்டு செல்வதற்கு அவர்கள் ஒரு கூட்டு சேர்ந்திருக்கின்றார்கள். அப்போ அது எதுக்கென்று சொல்லி சொன்னால், இங்கே கலாநிதி விக்னேஸ்வரனுடைய தலைமையிலே ஒரு 100 வரையான சிவில் அமைப்புகள் சேர்ந்து ஏக்கிய ராட்சியவை நிராகரித்து எங்களுக்கு ஒரு சமஷ்டி வேண்டும் என்கின்ற ஒரு இணக்கப்பாட்டை எட்டி அந்த அடிப்படையிலே ஒரு வரைவு தயாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முயற்சியை சிறுமைப்படுத்துவதற்காக இங்கே இவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டுக்குள்ளே ஒரே ஒரு மக்கள் வடகிழக்கிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம்தான் இருக்கின்றார். ஏனே இப்போ நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய கருத்துக்கள் கருத்தில் எடுக்கப்படாது. எங்களோட கருத்தும் பொதுமக்களுடைய கருத்தும் ஒன்றுதான், சாதாரண ஒரு குடிமகனுடைய கருத்தும் எங்களோட கருத்தும் ஒன்றுதான். ஆனால் வடகிழக்கில் இருந்து இந்த 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 19 பேரிலே ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் ஒற்றியாட்சியை நிராகரித்து, ஏக்கிய ராட்சிய விருதை நிராகரித்து, ஒற்றியாட்சிக்குட்பட்ட எந்த வடிவிலான தீர்வையும் நிராகரித்து ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தமிழர் தேசம், உரிமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு வரைவு வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு அடையாளப்படுத்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஏனைய 18 பேருடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அமைப்போடு அடையாளப்படுத்த முடியாத நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், அந்த கட்சியினுடைய தலைவர், செயலாளர் அங்கே கண்டிப்பான உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டுக்குள் இந்த கலந்துரையாடல்களில் நீங்கள் ஈடுபட முடியாது என்று சொல்லுவார். அங்கே 8 பேர் NDPயில் இருக்கிறார்கள். அந்த 8 பேரும் அனுரகுமார மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு தங்களுடைய பூரணமான ஆதரவை வழங்கி ஐக்கிய ராட்சியோடு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்று சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 17 பேர் 18 பேர் மறுபக்கம் இருக்கிற பொழுது இந்த செல்லுமடைக்கல்நாதன் ஆரம்பத்தில் எங்களுடைய கருத்தோடு உடன்படுவதாக சொல்லிக் கொண்டார். ஆனால் அவரும் இப்பொழுது போய் அந்த ஐக்கிய ராட்சியவை தயாரித்த சிறப்புகளோடு கொழும்பிலே கூட்டு சேர்ந்து கொண்டு நிற்கின்றார்கள். அப்போ 18 சர்வதேச சமூகத்திற்கு முன்னால் ஒரு கருத்தை முன்வைக்கின்ற பொழுது அவர்கள் மக்கள் வடகிழக்கு ஒரு தனித்தேசமாக இருந்தது. போர்த்துகேயர் காலத்தில், ஒல்லாந்தர் காலத்தில், ஆங்கிலேயர் காலத்தில் 1833 வரைக்கும் ஒரு தனி ராஜ்யமாக இருந்த ஒரு பகுதி என்று அவர்கள் கருத்தில் கொண்டு சரி இலங்கையிலே அந்த தேசத்தினுடைய அபிலாசைகளையும் உள்வாங்கி ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர்கள் அழுத்தம் கொடுக்க விரும்புகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், இந்த தேசத்தினுடைய மக்கள் தெரிவு செய்த பிரதிநிதிகள் பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்று கலாநிதி விக்னேஸ்வரன் சாருடைய தலைமையிலே இந்த சிவில் அமைப்புகள் கூடி ஒரு அரசியலமைப்பு பிரிவை தயாரிக்கின்ற பொழுது ஒருவர் இங்கே 18 பேர் வெளியே இருக்கிறார்கள்.
அந்த 18 பேரிலே வந்து என்பிபியோடு இருக்க 8 பேர் போக அரசு ஒட்டியாட்சி என்ற நிலைப்பாட்டோடு வெளிப்படையாக இருக்க மிகுதி இருக்கக்கூடியவர்களில் 8 பேர் கொண்ட தமிழரசு கட்சியினுடைய அதிகாரம் மிக்க செயலாளர் அங்கே சென்று ஏக்கிய ராஜ்யவை நடைமுறைப்படுத்தி நிறைவேற்றுவதற்கான அந்த செயல் திட்டத்துக்குள்ளே போயிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைமைகள் மக்களுக்கு புரிய வைக்கப்பட வேண்டும். இது புரிய வைக்கப்பட்டு இந்த சிவில் அமைப்புகள் தங்களுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்தி கொண்டு செல்லுகின்ற பொழுது இவர்கள் அம்பலப்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக தோல்வி அடையும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய நன்மைக்காக ஒன்று சேர்வதாக சொன்னார்கள். அண்மையிலே நடைபெற்ற ஒரு வாக்கெடுப்பிலே விஜயதாஸ் நீதியமைச்சருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை அங்கே கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த பிரேரணையிலே அந்த 6 கட்சியில் இருந்தவர்கள் ஒருவர் ஓடி ஒழிக்கின்றார், ஒருவர் ஆதரிக்கிறார், ஒருவர் எதிர்க்கிறார். அவர்களுக்குள்ளே அதில் ஒரு பொது நிலைப்பாடு இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய இருப்பு சார்ந்த அவர்களுடைய வர்த்தக வியாபார நலன்கள் ஊழல்கள் கையெடுக்கப்பட்டு விடுமா என்ற அச்சம் காரணமாக ஒருவர் ஆதரிக்கிறார், ஒருவர் எதிர்க்கிறார், ஒருவர் வாக்களிக்காமல் ஓடி ஒழிக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற பொழுது வந்து ஒரு பொழுதும் அது மக்களுடைய நலனை முன்னிலைப்படுத்த போவதில்லை. அதை மக்கள் நிச்சயமாக ஒரு இடத்திலே புரிந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வு முயற்சிகளை முற்றாக நிராகரித்து இந்த தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தியை நோக்கி இந்த சிவில் அமைப்புகள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு செல்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய மக்களின் அரசியல் வீணவாக்களை நாங்கள் அடைந்து கொள்வதற்கான இந்த பூகோள சூழலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எங்கட தேசத்துக்கு எதிராக நடக்கிற ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். எங்களுடைய மக்களின் பொருளாதாரம் புறக்கணிக்கப்படுகிற பொழுது அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அழுத்தங்களை கொடுத்து நாங்கள் அதனை முன்னேற்றிக் கொள்வதற்கான சூழலையும் உருவாக்கி கொள்ள முடியும். அப்போ அந்த வகையிலே வந்து நாங்கள் இந்த 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 நோக்கங்களை அடையக்கூடிய வகையிலே நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த ஏற்பாட்டை செய்த ஸ்ரீகாந்தா சார்